ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது வீடு கட்டிடம் மனைப்பிரிவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வரைபடம் திட்ட அனுமதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சுலபமான வரிமுறைகள் மூலம் நம்ம வாங்கிக்கலாம். அது எப்படி வாங்குறது, அதாவது பில்டிங் டிராயிங்கை அப்ரூவல் எப்படி வாங்குறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் வந்த செய்தி வெளியீடு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கட்டட அனுமதி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அனுமதியின்றி மேற்கொள்ளப்படும் கட்டுமானங்கள் மீதும் நடவடிக்கை எடுத்தல் தொடர்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கட்டட அனுமதியின்றி கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய கட்டடமாக இருக்கட்டும் அல்லது வணிகத்துக்காக வீடோ அல்லது வேறு ஏதாவது பயன்பாட்டிற்காக கட்டடம் கட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கட்டடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரைபட அப்ரூவல் வந்து கண்டிப்பாக வாங்கி இருக்கணும். சப்போஸ் அப்படி அந்த கட்டடத்துக்கு வரைபட அப்ரூவல் வாங்காமல் அல்லது வரைபடமே இல்லாமல் கட்டடம் கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ அதுக்கு முறையான ஆவணங்கள் கொடுக்க சொல்லி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து கிராஸ் வெரிஃபை அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா அந்த கட்டடத்துக்கு உரிமையாளர் யாரோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெட்டரெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி லெட்டர் உங்களுக்கு வந்துமே நீங்கள் அதை அலட்சியமாக எடுத்துகிட்டு அதுக்கு அப்ரூவல் வாங்காமல் இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த கட்டடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூட்டி சீல் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு கிராம ஊராட்சியில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது கட்டடமோ அல்லது வணிகத்துக்காக ஏதாவது கட்டுறீங்க, வீடோ இந்த மாதிரி ஏதாவது கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி அப்ரூவல் வாங்குறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இதில் பார்ப்போம். அதுக்கு சுலபமான வழிமுறைகள் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டம் பார்த்திங்கன்னா ஒரு முகாம் உங்கள் ஊர்லேயே இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம அந்த பில்டிங்கான டிராயிங் அப்ரூவலை எப்படி வாங்குறது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முகாம் விவரங்கள் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இதை ஃபஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. இது ஓகே கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி அதாவது இன்றைக்கி அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடக்குது. அதனால் இன்றைக்கி தமிழகத்தில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த முகாம் நடைபெறவில்லை. நாளையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான டேட்டு டைமு ஸோ எந்தெந்த ஊரில் நடக்குது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். அதாவது மாவட்டம் வாரியாக, தாலுக்கா வாரியாக, கிராமம் வாரியாக எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். எந்த கிராமத்தில் குக்கிராமத்தில் நடக்குது முதற்கொண்டு ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சேவைகள் அப்படின்னு இருக்கும். நீங்கள் சேவைகள் ஓகே கொடுத்துருங்க. இதில் நம்ம ஊரக சேவைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய நகர்ப்புறத்துறையில் மொத்தம் 13, அதே மாதிரி ஊரகத்துறையில் மொத்தம் 16 துறைகள், அதே மாதிரி 46 சேவைகள் பார்த்தீங்க அப்படின்னா வழங்குறாங்க. நான் ஊரக சேவைகள்னு கொடுத்துட்றேன். ஊரக சேவைகள் மூலமாக ஊரகத்தில் 15 துறைகள் மூலமாக இந்த சேவைகள்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஓகே கொடுத்ததும் இதுதான் உங்களுடன் ஸ்டாலின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை. ஸோ இதில் கட்டிடம் மற்றும் மனைப்பிரிவு வரைபடம் திட்ட அனுமதி இதன் மூலமாகவும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அல்லது வணிகத்துக்காக ஏதாவது கட்டிகிட்டு இருக்கீங்க பயன்பாட்டிற்காக அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் அப்ரூவல் வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த முகாம்களில் கலந்து கொண்டு நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். அது யார் யார் வாங்கலாம், அதுக்கு தேவைப்படும் ஆவணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வீட்டின் உரிமையாளராக கண்டிப்பாக இருக்கணும். இணையதள விண்ணப்பம், அதாவது ஏற்கனவே விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா இணையதள விண்ணப்பம் வேணும். அதுபோக ஆப்பதிவேடு சான்று இருக்கணும், புல வரைபடம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நில உரிமையாளர் ஆவணங்கள் பட்டாச்சிட்டா, ஆப்பதிவேடு அல்லது அடங்கல், நகர நில அளவை பதிவேடு, டவுன் சர்வே லேண்ட் ரிஜிஸ்டர் வேணும். பதிவு செய்யப்பட்ட பொறியாளரின் கையொப்பம் இடப்பட்ட உத்தேச மனைப்பிரிவு வரைபடம் இதெல்லாமே இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இது நம்ம இந்த கட்டிடம் அல்லது மனைப்பிரிவு வரைபடம் திட்ட அனுமதி வாங்கிக்கலாம். இதுக்கான வில்லங்க சான்று இதெல்லாம் வேணும். அரசு வழக்கறிஞரோட சட்டக்கருத்து வேணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்னா வீட்டின் உரிமையாளராக கண்டிப்பாக இருக்கணும், இணையதள விண்ணப்பம் வேணும், அணுகுசாலைக்கான புல வரைபடம், பட்டாச்சிட்டா, அதே மாதிரி பொறியாளர் கையொப்பம் இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே அவங்க சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ரூவல் இன்ஸ்டண்ட்டாகவே கிடச்சிரும். ஓகேங்களா, நீங்கள் ரொம்பவுமே அலைய வேண்டிய அவசியமே இருக்காது. ஈஸியான வழிமுறைகள் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த முகாம் மூலமாகவே நீங்கள் கட்டிடம் அல்லது மனைப்பிரிவு வரைபட திட்ட அனுமதியை உடனடியாக வாங்க முடியும். சரிங்களா, ஸோ இதுக்காகத்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்லேருந்து வந்த ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நகல் பார்த்திங்கன்னா 48/70/2024 8/7/2025 அன்றைக்கி வந்தது. ஓகேங்களா, ஸோ நம்ம இதை பற்றியான ப்ரீஃபாக வீடியோ அடுத்த வீடியோவில் போடலாம். ஸோ இந்த கட்டட அனுமதிக்கான ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையினர் அனுமதியின்றி மேற்கொள்ளப்படும் கட்டுமானங்கள் மீது என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அதில் பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கட்டட அனுமதி பெறணும், வரைபட அனுமதி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் பயனடையலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே நிறைய சேவைகள் இருக்குது. ஓகேங்களா, ஊரக வளர்ச்சி ஊரக சேவைகள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பட்டாச்சிட்டா இதெல்லாமே வாங்கலாம். அதில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைன்னு இருக்குது. அதை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள்
ஸோ பட்டாவளி, அதே மாதிரி வாரிசு சான்று, ஜாதி சான்று, வருமானம், இருப்பிடம், ஓபிசி சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி பல்வேறு வகையான சான்று வாங்கிக்கலாம். பட்டா மாறுதலுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா பட்டா மாற்றம், உட்பிரிவு, பெயர் திருத்தம், நில அளவீடுகை, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தகுதிகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஆனால் தேவையான ஆவணங்கள்னால் ஆதார் அட்டை, அடையாள ஆவணங்கள் ஏதாவது ஒன்று, சொத்து குறித்த பத்திரங்கள், வில்லங்கச் சான்று, வாரிசு அல்லது இறப்புச் சான்று தேவை இருந்ததுன்னா வீட்டுமனை வரைபடம், உட்பிரிவு கட்டணம், பட்டா நகல், புலையெல்லை அளவு கட்டணம், இதெல்லாமே இருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து, அதாவது நிறைய சேவைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்களும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம். ஓகேங்களா? மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.